வணக்கம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஆஃபீஸில் நடந்த விஷயங்கள், வீட்டில் நடக்கிற விஷயங்கள்லாம் சும்மா ஷேர் பண்ணுவாங்க. ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். பாசிங்கில் போகிற விஷயமா தான் இருக்கும். ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கிற விஷயமா இருக்காது. ஆனால் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா, இந்த சின்ன விஷயம் போதும், இதை வச்சு மலையாளத்தில் படம் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். ரொம்ப சீரியஸாக தான் சொல்லுவேன், கலாய்க்கிறதுனால. ஏன்னா மலையாளத்தில் வர பெரும்பாலான படங்கள், ஒரு சில படங்களை தவிர பெரும்பாலான படங்களுடைய கதைகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன விஷயமா தான் இருக்கும். ஒரு சின்ன இன்சிடென்ட்டை வச்சு முன்னாடியும் பின்னாடியும் விஷயங்கள்லாம் பில்ட் பண்ணி ரொம்ப அழகாகவே பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த நடன சம்பவம் படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது அப்படிதான் இருந்துச்சு. நடன சம்பவம், நடந்த சம்பவம் அப்படின்னு அர்த்தம். ட்ரெய்லர் ரொம்ப சிம்பிளா அழகாக கட் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பாண்டியராஜன் எழுதி டைரக்ட் பண்ணி நடித்த அந்த கோபாலாங்கிற படமும் ஞாபகம் வந்தது. ஆனால் அந்த படத்தை ஆல்ரெடி மலையாளத்தில் மிஸ்டர் பட்லர் அப்படிங்கிற பேரில் அவங்க ரீமேக் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படமாக இருக்காது. பட் அந்த மாதிரியான ஒரு படமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தா இந்த படம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். போன வீடியோவில் கிட்ட அந்த வீடியோ பிடிச்சிருந்தா தான் நம்ம வந்து கீழே கமெண்ட்லாம் பண்ணுவோம். பிடிக்கலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். பிடிக்கல அப்படின்னு கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. நடன சம்பவம். எர்ணாகுளத்தில் பக்கத்து வில்லாஸோட கேட்டட் கம்யூனிட்டி மாதிரியான ஒரு இடம் இருக்கு. அங்கே ஒரு வீட்டுக்கு புதுசாக குடி வராரு பிஜு மேனன், அவருடைய வைஃப் ஸ்ருதி. இவங்களுக்குன்னு ஒரு குட்டி பொண்ணு. பிஜு மேனன் ஷிப்பில் வேலை பண்ணுறாருங்கிறதுனால கடல் 6 மாதம் வீடு 6 மாதங்கிற மாதிரியான வேலை. ஸோ 6 மாதம் வீட்டில் இருக்கும்போது அவருடைய வைஃப் ஸ்ருதி காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காலேஜுக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் வீட்டில் வேலையெல்லாம் கவனிச்சிக்கிறாரு. அந்த ஏரியாவில் எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு. குறிப்பாக அந்த ஏரியாவில் இருக்கிற லேடிஸுக்கு பிஜு மேனன் ஒரு சின்ன அட்ராக்ஷன் மாதிரி இருக்குது. ஆனால் பிஜு மேனன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப டிக்னிஃபைடாக நடந்துக்கிறாரு, எல்லாரும் டிக்னிஃபைடாக நடத்துறாரு. ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் பெண்கள்கிட்டயே பேசிட்டு இருக்காருங்கிறது அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற ஆண்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல. கோவப்படுறாங்க, பொறாமப்படுறாங்க, காண்டு பிடிச்சி சுற்றுறாங்க, அவரை பற்றி தப்பாக புரணி பேச ஆரம்பிக்கிறாங்க. கான்டெக்ட் எல்லாம் திருச்சி போடுறாங்க. இந்த ஆண்களுடைய கூட்டத்துக்கு தலைவர் மாதிரி இருக்காரு சூரஜ் வெஞ்சரகூட். கொஞ்சம் டிப்பிக்கலான டாக்ஸிக் மஸ்குலினிட்டி இருக்கிற ஒரு ஆள். அவருக்கும் அவருடைய வைஃப் லிஜோமோலுக்கும் சரியான டேர்ம்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லப்படுது. சூரஜ் பிஜு மேனனுக்கு பக்கத்து வீட்டிலேயே இருக்காரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சூரஜ் தன்னுடைய வைஃபையும் பிஜு மேனனையுமே சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாரு. இதனால அவர் பண்ண விஷயம் என்ன, அதோடைய விளைவுகள் என்ன, இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் என்னென்னங்கிறது தான் இந்த கதை. பிஜு மேனன், சூரஜ், லிஜோமோல் ஜோஸ், எப்போ பார்த்தாலும் மொபைல் கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்கிற சுதி கொப்பா, ஸ்ருதி ராமச்சந்திரன், ஜானி ஆண்டனின்னு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. நெகட்டிவ் ரோலில் வர சூரஜ் அவர் வர ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஆடியன்ஸ் கிட்டே திட்டு வாங்குற மாதிரி ஒரு பக்காவான போர்ட்ரேல கொடுத்துருக்காரு. பிஜு மேனன் ரொம்ப அடக்கி வச்சிருக்காரு. பயங்கர சட்டிலாக தான் அதனுடைய கேரக்டரை அவர் கேரி பண்ணியிருக்காரு. அண்ட் தலாவான் படத்தில் எப்படி அவருக்காகவே ஒரு ஃபைட் வச்ச மாதிரி இருந்ததோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவருக்காகவே ஒரு ஃபைட் வச்ச மாதிரி இருந்தது. ஆனால் இந்த படத்துடைய கான்டெக்ட்ல அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கு. அழகான ஃப்ரேம்ஸ், இதமான மியூசிக் ரெண்டும் இந்த நரேஷனை பக்காவாக காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ஸ், மிசாஜனி, ஜட்மெண்டல் ஆட்டிடியூட், காசிப் மாங்கரிங்னு நம்மளை சுற்றி அன்றாடம் நம்ம பார்க்குற விஷயங்களை வச்சு என்டர்டைனிங்கான ஒரு கதையை சொல்லியிருக்காரு இயக்குனர் விஷ்ணு நாராயணன். இதுல பெரும்பாலும் முக்கியமான லொகேஷன்ஸ்னா 2 தான். ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இதுலயே மொத்த படத்தையும் முடிச்சிருக்காரு. அண்ட் எங்கேயுமே போர் அடிக்கலைங்கிறது முக்கியமான விஷயம். ஒரு சின்ன நெய்பர்ஹுட், அதோட கேரக்டர்ஸ், அங்க ஈகோலையும் இன்செக்யூரிட்டியும் சுத்துற ஆம்பளைக்கு செம்ம டிஃப்ரெண்டான பிஜு மேனன், அவருடைய ஃபேமிலி, பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு ஒய்ஃப்னு இந்த உலகத்தை, இந்த கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு டம்மி சீன்ஸ் எல்லாம் வைக்காம கதையோடைய நகர்த்தி கொண்டு போறாங்க. அண்ட் இந்த கேரக்டர் டைனமிக்ஸ் நம்மளுக்கு தெளிவா புரிய வச்சிருந்ததுனால ஆஹா இந்த பிரச்சனை எப்போ பெருசா வெடிக்க போதுங்கிற ஒரு சின்ன டென்ஷன் அண்டர் கரண்ட்ல மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கு. தென் இன்டர்வல் பாயிண்ட்ல நடக்கிற ஒரு இன்சிடென்ட்டுக்கு முதல்ல ஒரு கான்டெக்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சூரஜ் ஏன் அதை பண்ணாரு அப்படிங்கிறதுக்கான கான்டெக்ட் செகண்ட் ஹாஃப்ல எக்ஸ்பிளைன் பண்ண விதம் நல்லாவே இருந்தது. தென் டோனலி கொஞ்சம் ஆடா இருந்தாலுமே கூட செகண்ட் ஹாஃப்ல அந்த போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற காமெடி தான் படத்தை ஒரு மாதிரி காப்பாத்துதுன்னே சொல்லலாம். எல்லா படம் ரொம்ப சீரியஸா ரொம்ப டிராமாவா போயிருக்கும். பட் அங்கேயுமே கூட கதைக்கு சம்பந்தம் இல்லாத ஹியூமர், அந்த ப்ரொடெஸ்ட் சீன்ஸ் எல்லாம் கதை இழுத்தடிக்க மட்டுமே பயன்பட்டு இருக்கு. தொடர்ந்து இன்செக்யூரிட்டியில சுத்துறவங்க, தங்களோட இன்செக்யூரிட்டினால சுத்தி இருக்கிறவங்களெல்லாம் பிரச்சனையை கிரியேட் பண்றவங்க, மேரேஜுக்கு அப்புறம் பெண்களை வீட்டில் இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அண்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கூட ஆணோ பெண்ணோ ஃப்ரெண்ட்லியா பழகவே முடியாதுன்னு நினைக்கிறவங்கன்னு இப்படியான ப்ராப்ளமேட்டிக் தனிநபர்கள் தான் இந்த படத்துடைய கேரக்டர்ஸ். இவங்களை வச்சு மெசேஜா ப்ரீச்சியா சொல்லாம அவங்க சொல்ல வர விஷயம் என்னங்கிறத ரொம்ப அழகாவே இம்ப்ளை பண்ணிடுறாங்க. அண்ட் இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி சட்டையரா தான் ஃபீல் ஆச்சு. தென் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட ஒரு போலீஸ், கொஞ்சம் வயசான போலீஸ், பிஜு மேனனுடைய அந்த விஷயத்தை பத்தி கொஞ்சம் கமெண்ட் வச்சுலாம் சிரிப்பாரு. ஸோ எல்லா இடங்களையும், எல்லா லெவல்லையும், எல்லா வயசுலையும் இப்படியான ஆண்கள் இருக்காரு அப்படிங்கறத அந்த ஒரு சின்ன விஷயம் மூலம் நம்மளுக்கு கன்வே பண்றாங்க. அந்த டவுன் சைட் பிஜு மேனனை தவிர அந்த ஏரியால இருக்கிற எல்லா ஆண்களும் கெட்டவங்க, மோசமானவங்க, கேவலமானவங்கன்னு சித்தரிச்சது கொஞ்சம் எக்ஸாஜரேஷனா தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு எக்ஸாஜரேஷன், லிஜோமோல், ஸ்ருதியை தவிர அந்த ஏரியாவில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் பிஜு மேனனை சைட் அடிக்கிறாங்க அப்படின்னு காமிச்சது. இந்த எக்ஸாஜரேஷனையும் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஸோ பொதுவாகவே ஆண்கள் பெண்கள் 2 தரப்புலையுமே சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் இன்னும் கூட கொஞ்சம் டெப்த்தோட அழுத்தம் எழுதப்பட்டிருக்கலாம். தென் லிஜோமோல் கேரக்டருடைய பிளைட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சாலும், அவங்க பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தாலும், முக்கியமாக செகண்ட் ஹாஃப்ல அவங்க பர்ஸ்டோட பேசுவாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல,
அந்த ஒரு சீன் அவங்க ரொம்ப நாளாக நடிச்சிருந்தாலுமே கூட அந்த கேரக்டர் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கலாம், இன்னும் கூட அந்த ஒரு கேரக்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படி இருந்தால் இன்னும் கூட சிறப்பாக இருந்திருக்கும். ஸ்ருதி ராமச்சந்திரனுடைய கேரக்டரும் அப்படியே. மொத்தத்தில் இந்த நடந்த சம்பவம் நீட்டான என்டர்டைனிங்கான பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு ஃபீல் குட் படம். எனக்கு அழுத்தமான எமோஷன்ஸ்லாம் வேணாம், வயிறு வலிக்கெல்லாம் சிரிக்க வைக்க வேணாம், ஜஸ்ட் லைட் ஹார்ட்டட் என்டர்டைன்மெண்ட் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. சென்னை ஸ்க்ரீன்ஸில் சப்டைட்டில்ஸோட தான் படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறாங்க. பார்த்துட்டு எப்படி இருந்துன்றதை கமெண்ட் சொல்லுங்கள். ஐயோ போய் ஃபினிஷ்ட்.